நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் Huawei Y9 Prime 2019 மாடலுக்கான மொபைலை இந்தியாவில் கூடிய விரைவில் லான்ச் பண்ணுறாங்க. இந்த அறிவிப்பை வந்து அமேசான் இந்தியாவில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாடல் கொண்ட மொபைல் ஆல்ரெடி ஒரு சில கண்ட்ரிகளில் வந்து லான்ச் ஆகி சேலும் நடந்துகிட்டு இருக்கு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நைஜீரியா, UAE இந்த மாதிரி கண்ட்ரிகளில் சேல் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மொபைலை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. பட் அதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே லீக் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதுக்கு இந்த வீடியோவை வழக்கம் போல முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அப்போ தான் அதில் உள்ள விஷயங்கள் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். என் பேர் செய்ய நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் செஞ்சு வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. Huawei Y9 2019 மாடல் மொபைல் ஜனவரி மாதம் 2019 வெற்றிகரமாக லான்ச் பண்ணாங்க. ஸோ அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் கழிச்சு ஜூலை 2019 Huawei Y9 Prime 2019 மொபைல் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட டீசரை வந்து அமேசான் இந்தியாவில் வெளியிட்டிருக்காங்க. ரெண்டு விஷயத்தை மென்ஷன் பண்ண மறந்துட்டாங்க. அதோட விலையும் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளும் அதுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த மொபைலில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் பிரைமரி கேமரா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பாப்அப் செல்ஃபி கேமரா வந்து அறிமுகப்படுத்துறாங்க. பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் 16 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல், 2 மெகா பிக்சல். பாப்அப் செல்ஃபி கேமரால வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்துறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மொபைல் ஆல்ரெடி ஒரு சில நாடுகளில் வந்து லான்ச் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு சொல்ல போனா சவுதி அரேபியா, கென்யா, UAE இந்த மாதிரி கண்ட்ரிகளில் லான்ச் ஆயிடுச்சு. UAE வந்து 850 திரஹம்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்தியாவுக்கு கன்வெர்ட் பண்ணா உங்களுக்கு 16,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்தியாவில் என்ன விலையில கிடைக்க போகுது அப்படிங்கிறது இது வரைக்கும் சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்க. டேட் லான்ச்சிங்ல தான் அவங்க வந்து அறிவிப்பாங்க. இந்த மொபைல்ல வேற என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, ரேம் பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் ரேம் தான், 4GB. இன்டர்னல் ஸ்டோரேஜ் 2 வேரியன்ட்ல வரலாம் அப்படிங்கிறாங்க. 64, 128GB இந்த மாதிரி சொல்றாங்க. அதே போல பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் 4000 mAh பேட்டரி கொண்டதா இருக்கு. USB Type-C போர்ட்டதா இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க முடியுது. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் கிரண் 710F ப்ராசஸரை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மொபைலில். ஏன்னா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து நான் சொன்ன மாதிரி சவுதி அரேபியா, கென்யா, UAE இந்த மாதிரி கண்ட்ரிகளில் பார்க்க முடியுது. நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் வருமா இல்லை சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிறது நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நண்பர்களே, Huawei Y9 Prime 2019க்கான ஒரு சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் அதை பற்றி, என்னை பற்றி, என்னோட சேனலை பற்றி மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். கூட அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.